டூரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய மகள்களை வச்சு படம் தயாரிக்கலாமே, அவர் தயாரிப்பாரான்னு பாண்டிச்சேரியிலேருந்து தமிழன் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு படங்களை எடுப்பதில் அவ்வளோவாக ஆர்வம் இல்லை. அதன் காரணமாக தான் அவர் தொடர்ந்து படங்களை தயாரிக்கலை. இல்லைன்னா இத்தனை நேரம் அவர் 20-30 படங்களை தயாரித்திருப்பார். எல்ஐகே படம் தள்ளி போனதுக்கு முக்கிய காரணம் என்னவா இருக்கும்னு அமுதா மதுரையிலேருந்து கேட்டிருக்காங்க. எல்ஐகே படத்தை பொறுத்த வரைக்கும் சரியான தேதியில் அந்த படத்தை வெளியிட வேண்டும் என்று அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் நினைக்கிறார். அதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார். மற்ற படங்களோடு போட்டி போட்டுக்கொண்டு அந்த படத்தை வெளியிடுவதில் அவருக்கு ஆர்வம் இல்லை. விஜயோட ஜனநாயகன் ஆடியோ லான்ச் ஸ்பீச் எப்படி இருந்ததுன்னு கதிர் முக்கூடல்லேருந்து கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிலே விஜய் பேசியதில் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு விஷயம்னா அது தன்னுடைய ரசிகர்களை பற்றி அவர் சொன்னது தான். 33 வருடம் அவங்க என்னை தொடர்ந்து ஆதரித்திருக்காங்க. அவங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேணாமா? என்னுடைய நன்றி கடனை நான் தீர்த்து விட்டு தான் போவேன். அடுத்த 33 வருடம் அவர்களுக்காக உழைப்பது அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னாரு. அது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. சித்ரா சார், சிறைப்படம் நீங்கள் பார்த்தீங்களா? அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு மதுரையிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. திரைப்படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைந்தது. அந்த படத்தை ஒரு நேர்த்தியான படைப்பாகத்தான் நான் பார்க்குறேன். அந்த படத்தில் விக்ரம் பிரபுவும் சரி, அக்ஷய்குமாரும் சரி மிகச்சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய இயக்குனர். ஒரு முக்கியமான டைரக்டரோட படத்தில் நடிக்க துருவ் விக்ரம் ஆக்டிங் கிளாஸ் போயிட்டுருக்காருன்னு ஒரு தகவல் வருது. இது உண்மை தகவலான்னு சங்கர் மேடவாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. துருவ் விக்ரம் ஆக்டிங் கிளாஸுக்கு போயிட்டுருக்கார் அப்படின்றது உண்மை தான். ஆனால் ஒரு பெரிய இயக்குனருடைய படத்தில் நடிப்பதற்காக அல்ல, அது தன்னுடைய நடிப்பை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி கொள்வதற்காக நடிப்பு பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் அவர். பிக் பாஸில் இந்த வருஷம் ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் யாருமே வரலையே, அதற்கு காரணம் என்னன்னு சந்தோஷ் திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. பிக் பாஸ் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பிரபலமானவர்கள் வேண்டாம் அப்படின்னு விஜய் டிவி நிர்வாகம் தீர்மானித்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? நடிகர் நாசர் ஏதாவது படம் டைரக்ட் பண்ணியிருக்காரான்னு வேலூர்லேருந்து காவியா கேட்டிருக்காங்க. அவதாரம், தேவதை, மாயன், பாப்கார்ன், சுன் சுன் தாத்தா ஆகிய 5 படங்களை இயக்கியிருக்கிறார் நாசர். தமிழ் சினிமாவில் இப்போ நிறைய படங்களோட கேஸ் நிலுவையில் இருக்குது. அதில் ஏதாவது படத்தோடைய பிரச்சனை முடிஞ்சிருக்கான்னு காவியா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பல படங்களுக்கான பிரச்சனை நீதிமன்றத்திலே போய்கொண்டிருக்கிறது அப்படின்றது உண்மைதான். நீதிமன்றத்திலே இந்த படங்கள் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் இப்போதைக்கு தீர்வுக்கு வந்ததாக தெரியல. ஆனால் நீதிமன்றத்துக்கு வெளியே ஒரு சில படங்களுக்கு தீர்வை எட்டியிருக்கிறார்கள். கிச்சா சுதீப் நடிப்பில் வந்திருக்க மார்க் படத்தோடைய வரவேற்பு எப்படி இருக்குது? அந்த படம் வெற்றி அடையுமான்னு கௌஷிக் பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கிச்சா சுதீப் நடிப்பிலே வெளியாகி உள்ள மார்க் திரைப்படம் வெற்றி படம் தான். ஆனால் மிகப்பெரிய வெற்றியை அந்த பட நிறுவனம் எதிர்பார்த்தது. அந்த வெற்றியை அந்த படம் தொட்டதாக தெரியல. சுயம்பரம் படத்துடைய பார்ட் 2 எடுக்க வாய்ப்பு இருக்கான்னு பரமசிவன் மத்திஹல்லியிலேருந்து கேட்டிருக்காங்க. சுயம்பரம் படத்துடைய பார்ட் 2 தயாரிப்பதற்கான வாய்ப்பு அறவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். அந்த படத்தை தயாரித்த கிருதர்லால் நாக்பால் இருக்கார். அவர் சினிமா உலகிலே அப்படி ஒரு செல்வாக்கு மிக்க தயாரிப்பாளராக இருந்தவர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதல் எல்லாரையும் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால தான் இத்தனை நடிகர்களை வைத்துக்கொண்டு ஒரே நாளில் ஒரு படத்தை அவரால் எடுக்க முடிந்தது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படின்றது தான் உண்மை. மகுடம் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சிவா சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. மகுடம் படத்தினுடைய படப்பிடிப்பே ஜனவரி மாதம் இறுதியில் தான் நிறைவடையும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அந்த படம் ஜூன் அல்லது ஜூலை மாதத்திலே தான் வழியாக வாய்ப்புகள் இருக்குது. சமீபத்தில் நல்ல படங்களை கொடுத்து வந்த தெலுங்கு சினிமா திரும்பவும் மாஸ் மசாலா கமர்ஷியல் படங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது அவங்களுக்கு நல்லதான்னு சிவா திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. தெலுங்கில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் படங்கள் தான் அவங்களுடைய இலக்கு. அதனால் அவர்கள் பாதை மாறியதாக சொல்ல முடியாது, தங்கள் பாதையில் பயணித்து கொண்டிருப்பதாக தான் சொல்ல முடியும். டைரக்டர் ஸ்ரீதர் மாதிரி படம் எடுக்க இப்போ யாராவது இருக்காங்களா? ஸ்ரீதரை பற்றி ஏதாவது தகவல் சொல்ல முடியுமான்னு திருச்சியிலேருந்து சிவா கேட்டிருக்காங்க. இயக்குனர் ஸ்ரீதரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வெர்சடைல் இயக்குனர் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் திகில் படங்கள் எடுப்பார், இன்னொரு பக்கம் காதல் படத்தை எடுப்பார், இன்னொரு பக்கம் குடும்ப படத்தை எடுப்பார். இப்படி எல்லா விதமான படங்களையும் எடுத்து அதில் வெற்றி கண்டவர் ஸ்ரீதர். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் இப்போ இருக்கிறதாக எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ இருக்கின்ற இயக்குனர் எல்லாரும் பெரும்பாலும் ஒரு ஜானர் அல்லது 2 ஜானர் தான் தொடர்ந்து பயணிக்கிறார்கள். நடிகர் சரத்குமார் இப்போ ஹீரோவாக ஒரு படத்தில் கமிட் ஆகிருக்கிறதா சில தகவல் வருது. அது உண்மை தகவலான்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. மாதவ ராமதாஸின் இயக்கத்திலே ஆழி அப்படின்ற ஒரு படத்தில் கதையின் நாயகனாக இப்போ சரத்குமார் நடிக்கிறார். அந்த செய்தியை அவரே வலைதளங்களிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நடிகர் ஜெய்சங்கருக்கும் உங்களுக்குமான நட்பை பற்றி சொல்ல முடியுமான்னு சங்கீதா மாம்பாக்கத்திலேருந்து கேட்டிருக்காங்க. சினிமா உலகிலே ஒரு பத்திரிகையாளனாக நான் அடியெடுத்து வைத்த காலகட்டத்தில் எனக்கு அறிமுகமான 2 முக்கியமான நபர்கள்னா ஒன்று ஏவிஎம் ராஜன், இன்னொன்று ஜெய்சங்கர். இந்த 2 பேரும் ஜெய்சங்கரோட எனக்கு மிகப்பெரிய நெருக்கம் ஏற்பட்டதுனால் அதுக்கு முக்கியமான காரணம் ஜெய்சங்கருடைய பழக்கம்தான்.
என்னை ஒரு உடன்பிறவா சகோதரனைப் போலத்தான் நடத்தினார் ஜெய்சங்கர். அதன் காரணமாக தான் அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களை என்னிடம் பகிர்ந்து கொண்டார் அவர் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் இழப்பு இருக்க அது என்னை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய இழப்பு. அசோக் செல்வன் நடித்த தெகிடி படத்துடைய டைரக்டர் இப்போ என்ன செய்கிறாருன்னு ஸ்ரீராம் தென்காசியிலேருந்து கேட்டிருக்காங்க. தெகிடி படத்தினுடைய இயக்குனரான பி ரமேஷ் தெகிடி படத்தினுடைய கதாநாயகன் அசோக் செல்வன் வைத்து அடுத்து ஒரு படத்தை உருவாக்க இருக்கிறார். ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச்சில் யாரோட ஸ்பீச் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சிவா டி நகர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிலே என்னை கவர்ந்த பேச்சுன்னா ஒன்று அந்த படத்தினுடைய கதாநாயகனுடையது, இன்னொன்று அந்த படத்தினுடைய இயக்குனருடையது. சித்ரா சார், நீங்கள் வாலியோட ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு ராம் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. நான் பத்திரிகையாளனாக இருந்த காலகட்டத்திலேயே கவிஞர் வாலியோடு எனக்கு நெருக்கமான உறவு இருந்தது அப்படின்னாலும் நான் படத்தயாரிப்பாளரானதுக்கு பின்னால் ஆரம்ப கட்டத்தில் அவரை என்னால் பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை அப்படின்றது தான் உண்மை. அதற்கு 2 காரணங்கள். என்னுடைய பங்குதாரராக இருந்த பஞ்சவர்ணன் இருக்காரே, அவரே ஒரு பாடலாசிரியர். அதனால் ஆரம்ப கட்டத்தில் பல படங்களுக்கு அவர் பாடல் எழுதினார். அடுத்து பார்த்திங்கன்னா கவிஞர் வைரமுத்தினுடைய பல திரைப்படங்களுக்கு பாடல் எழுதிக்கிறார். அடுத்தது என்னுடைய நெருங்கிய நண்பரான எம்ஜி வல்லவன். நான் பத்திரிகையாளராக இருந்த காலகட்டத்திலேருந்து எனக்கும் அவருக்கும் அப்படி ஒரு நட்பு. அவர் நல்ல ஒரு பாடலாசிரியர். அவருக்கு என்னுடைய படத்தில் வாய்ப்பு கொடுக்காம இருந்தால் எப்படி அப்படின்னு என்னுடைய பல திரைப்படங்களே அவருக்கு வாய்ப்பு கொடுத்தேன். இதற்கிடையிலே என்னுடைய தயாரிப்பில் கவிஞர் வாலியோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு சின்னப்பதாஸ் படத்தில் தான் எனக்கு அமைந்தது. எம்ஜிஆர் சார் மாதிரி சிவாஜி சார் ஏன் எந்த படமும் டைரக்ட் பண்ணலன்னு மதுரையிலேருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. சிவாஜிக்கு எப்போதுமே திரைப்படங்களை இயக்குவதில் ஆர்வம் இல்லை. அதன் காரணமாக தான் அவர் இயக்கவில்லை. இப்போலாம் தமிழ் படங்கள் எதுவுமே நார்த் இந்தியாவில் ஹிட் ஆகிறது இல்லையா, அதற்கு முக்கிய காரணம் என்னன்னு லக்ஷ்மி ஹாசன்லேருந்து கேட்டிருக்காங்க. வட இந்தியாவில் ஒரு படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்றால் அவருக்கும் ஏற்புடையதாக அந்த படத்தினுடைய கதை அம்சம் இருக்கணும். நம்முடைய தமிழ் திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இயக்குனருடைய மெயின் டார்கெட்னா அது தமிழ் ஆடியன்ஸ் தான். ஹிந்தி ஆடியன்ஸுக்கு அடுத்து தமிழ் ஆடியன்ஸை போட்ட விட்டுறக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் அவங்க தமிழ் ஆடியன்ஸை மையப்படுத்தி படங்கள் எடுக்கிறார். அதில் ஒரு சில படங்கள் வட இந்தியாவில் உள்ள ரசிகர்களையும் கவர வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட தினத்துக்காக காத்திருப்போம். அடுத்து இன்று ஒரு தகவல். இயக்குனர் பாலா எப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி என்பதும் எப்படிப்பட்ட திரைச்சித்திரங்களை அவர் தமிழை உருவாக்கி தந்திருக்கிறார் என்பதும் நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அப்படிப்பட்ட பாலா யாருடைய தீவிரமான ரசிகர் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. நாட்டிய பேரொளி பத்மினியினுடைய தீவிர ரசிகராக இருந்தவர் தான் இயக்குனர் பாலா. பத்மினி நடித்த படங்கள் திரையிடப்பட்டால் அந்த ஊருக்கு ஓடோடி சென்று அந்த படத்தை பார்ப்பதை வழக்கமாக வைத்து கொண்டிருந்தவர் தான் பாலா. இன்னும் சரியாக சொல்லணுன்னா பாலா பார்க்காத பத்மினியின் படமே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு பத்மினியுடைய தீவிர ரசிகர் அவர். பத்மினி எந்த அளவுக்கு பாலா ரசித்தார் என்பதற்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். பத்மினியுடைய மூக்கு இருந்த ஒரே காரணத்தினால ஒரு பெண்ணை ஒரு காலகட்டத்திலே காதலித்தாராம் பாலா. இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co. டூரிங் டாக்கிஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க.